ஆனால் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் எழுந்து சொல்லுகிறார், அதிமுககாரர்கள் வெளிநடப்பு செய்து விட்டார்கள், காரணம் 2001 நடந்த மரணங்கள் குறித்து நான் பேசிவிடுவேன் என்று அச்சத்திலே சென்றிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த அறிக்கையாவது நீங்க கொடுக்க வச்சுக்கணும். குறைந்தபட்சம் அந்த சுதந்திரத்தை கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களை வைத்து அந்த சுதந்திரத்தை கூட பறித்திருக்கிறீர்கள் ஒரு மாவட்ட ஆட்சியில் இருக்கு. அப்புறம் எப்படி அது நியாயமா இருக்கும்? என்னுடைய கேள்வி, அந்த நிகழ்வுல இருந்து நீங்க என்னதான் பாடம் கத்துக்கிட்டீங்க? ஒண்ணு அதை தடுத்து நிறுத்திருக்கணும், இல்லை என்றால் அந்த பாதிப்பு வருகின்ற பொழுது மருத்துவத்துறையாவது நீங்க தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. முதல் காரணம், அதற்கு தேவையான மருந்து உங்களிடத்தில் இல்லை. ஃபோமிபிசோல் அப்படிங்கிற மருந்து இருப்பில் இல்லை என்பதை தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சுட்டி காட்டுகிறார். அவர் சுட்டி காட்டி இன்னைக்கு 24 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் மருத்துவமனையில போய் பாருங்க, அந்த மருந்து இல்லை. இன்றைக்கு அந்த மரணம் நிகழ்ந்த போதும் எல்லாரும் பரிதாபமா செத்தாங்க. இன்னைக்கு இந்த கள்ளச்சாராய நிகழ்வு நடந்து இன்றைக்கு 3-4 நாட்கள் ஆயிருக்கு. பலி எண்ணிக்கை 50,000 100 தொடும் என்று இன்றைக்கு மருத்துவத்துறை சொல்றாங்க. காரணம் என்ன? இதுதான் உங்களுடைய நிர்வாக லட்சணம். ஏன்னா அந்த ஃபோமிபிசோல்ங்கிற மருந்து 4 மணி நேரத்துக்குள்ள கொடுத்தா இந்த மெத்தனால் உள்ள போன மெத்தனால் ஃபார்மால்டிஹைடுங்கிற அந்த டாக்ஸினா மாறாம தடுத்துட்டா கண்ணு தெரியாம போறதோ இல்ல உடல் உறுப்புகள் நுரையீரல் செயலிழந்து போறதோ மரணம் தருவிக்கிறத நம்ம நிறுத்த முடியும். அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தை உலுக்கி கொண்டிருக்கிற கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்திலே இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சிகள் அரசியல் நாடகம் நடிப்பதாகவும் தன்னை ராஜினாமா செய்ய சொல்வது முழுக்க முழுக்க அரசியல் காரணத்திற்காக அதிமுக எடுக்கிற யுக்தி என்று இன்றைக்கு சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகி என்ற அடிப்படையில் இல்லாமல் ஒரு மருத்துவராக தமிழ்நாட்டினுடைய குடிமகன் என்ற அடிப்படையிலே ஒரு சில கேள்விகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் சொல்றார் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க அரசியலுக்காக மட்டுமல்ல, பல்வேறு தவறுகளை நியாயமாக ஒரு முதலமைச்சராக அவர் செய்திருக்க வேண்டிய கடமைகளிலிருந்து இந்த விவகாரத்தில் பல இடங்களில் அவர் தவறி இருக்கிறார் என்பதை இந்த காணொலியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன்னா மெயினா இது முதல் முறை நிகழ்வதல்ல. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கடந்த 10 ஆண்டுகள்ல இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கவில்லை என்பதை அதிமுக காரர் சொல்லல, திமுகவினுடைய ஆயத்தீர்வுத்துறை அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக இது போன்ற ஒரு மரணங்கள் இல்லை என்று. ஆனால் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் எழுந்து சொல்லுகிறார், அதிமுக காரர்கள் வெளிநடப்பு செய்து விட்டார்கள், காரணம் 2001 நடந்த மரணங்கள் குறித்து நான் பேசிவிடுவேன் என்று அச்சத்திலே சென்றிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு கருத்தை இன்றைக்கு முதலமைச்சர் அவருக்கு நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அதற்கு முன்பாக 5 ஆண்டு காலம் 96-2001 நீங்கள் கட்டவிழ்த்து விட்ட கள்ளச்சாராயம், அந்த கள்ளச்சாராயத்தினாலதான் ஆட்சிக்கு 2 மாதத்துல அந்த நிகழ்வு நடந்தது. அதிமுக ஆட்சி 5 வருஷம் முடிகிறப்ப நடக்கல, 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கல. முதலமைச்சர் அவர்கள் சுட்டி காட்டுகிற அந்த 50 பேர் நடந்த நிகழ்வு என்பது அதிமுக ஆட்சிக்கு 1.5 மாதத்தில் நடந்தது. உங்களுக்கு தெரியும் எப்படி 96-2001 திமுக பீரியட்ல கள்ளச்சாராயம் இருந்தது. அதனுடைய சுவடுதான் இந்த மரணத்திற்கு காரணம். நான் இன்றைக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன், அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த 5 ஆண்டு காலமாக இருந்தாலும் சரி, அடுத்த 10 ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, ஒரு கள்ளச்சாராய மரணம் கூட நடக்கவில்லை என்பதற்கு முழு பொறுப்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய அந்த இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்ட அந்த சிறப்பான ஆட்சியும் இன்றைக்கான எடப்பாடி அவர்களுடைய அந்த ஆட்சியும் தான் என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்ல முடியும். அது ஒரு பக்கம் இருக்கு. ஒரு முதலமைச்சருக்கு இன்றைக்கு அவருடைய ஆட்சி காலத்துல 25 பேர் மரணம் அடைகிறாங்க. முதல் நிகழ்வுல மரக்காணத்திலே விழுப்புணத்திலே. நீங்கள் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிற முதலமைச்சராக இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? அந்த நிகழ்வுல சம்பந்தப்பட்டவர் எந்த கட்சியாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் உங்கள் நிலை என்ன? அன்றைக்கு உங்களுடைய அமைச்சரவையில் இருந்த திரு மஸ்தான் அவர்களுக்கு நெருங்கியவர் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை நீங்க எடுக்கல. அதுல தான் அதிமுக காரங்க தலையிட்டு நாங்க எதுவும் எடுத்த வேணாம்னு சொன்னோமா, நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொன்னோமா? இல்லை. முழு அதிகாரம் உங்களிடத்தில் இருந்தது. நீங்கள் நினைத்திருந்தால் எந்த கட்சி, திமுக அதிமுக யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க நீங்க சொல்லி காவல்துறைக்கு முழு சுதந்திரத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பகுதியில் நடந்த கள்ளச்சாராய மரணம் மட்டுமில்ல, அதை சுற்றி இருக்கிற தமிழகம் முழுவதிலும் இருக்கிற கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு ஒரு பயத்தை நீங்கள் ஏற்படுத்தி இருக்க முடியும். அங்கே நீங்கள் முதலிலே தவறு செய்தீர்கள் உங்கள் கட்சிக்காரனை காப்பாற்றுவதற்காக. பாயிண்ட் நம்பர் 1. என்னுடைய கேள்வி, அந்த நிகழ்வுல இருந்து நீங்க என்னதான் பாடம் கத்துக்கிட்டீங்க? ஒண்ணு,
அதை தடுத்து நிறுத்தியிருக்கணும். இல்லை என்றால் அந்த பாதிப்பு வருகின்ற பொழுது மருத்துவத்துறையாவது நீங்க தயார் செய்து வைத்திருக்கலாம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு அந்த மரணம் நிகழ்ந்த போதும் எல்லாரும் பரிதாபமா செத்தாங்க. இன்னைக்கு இந்த கள்ளச்சாராய நிகழ்வு நடந்து இன்றைக்கு 3-4 நாட்கள் ஆயிருக்கு. பலி எண்ணிக்கை 50 ஆயிருக்கு, 100 தொடும் என்று இன்றைக்கு மருத்துவத்துறை சொல்றாங்க. காரணம் என்ன? முதல் காரணம், அதற்கு தேவையான மருந்து உங்களிடத்துல இல்லை. ஃபோமிபிசோல் அப்படிங்கிற மருந்து இருப்பில் இல்லை என்பதை தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். அவர் சுட்டி காட்டி இன்னைக்கு 24 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் மருத்துவமனையில போய் பாருங்க, அந்த மருந்து இல்லை. இதுதான் உங்களுடைய நிர்வாக லட்சணம். ஏன்னா அந்த ஃபோமிபிசோல்ங்கிற மருந்து 4 மணி நேரத்துக்குள்ள கொடுத்தா இந்த மெத்தனால், உள்ள போன மெத்தனால் வந்து ஃபார்மால்டிஹைடுங்கிற அந்த டாக்ஸினா மாறாம தடுத்துட்டா கண்ணு தெரியாம போறதோ, இல்ல உடல் உறுப்புகள் நுரையீரல் செயலிழந்து போறதோ, மரணம் தருவிக்கிறதோ நம்ம நிறுத்த முடியும். மாறாக அந்த ஃபோமிபிசோல் போடலைன்னு சொன்னால் மெத்தனால் ஃபார்மால்டிஹைடா மாறி, ஃபார்மிக் ஆசிடா மாறி உடல் உறுப்புகள் அத்தனையும் இன்றைக்கு அது வந்து கெடுத்து உயிர் பலி ஏற்படுத்த முடியும். இதனாலதான் அந்த ஃபோமிபிசோல் வேணும்னு சொல்றாங்க. ஏன் அந்த ஃபோமிபிசோல் மருந்து விழுப்புரம், மரக்காணம் பக்கத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கல்வராயன் மலையில 20 லிட்டருக்கு 20 லிட்டர் ஆஃபர் கொடுக்குற செய்தி கூட ஒரு தினத்தந்தி நாளிதழில் வருது. கடந்த ஓராண்டுக்கு முன்பா வந்துச்சு. அப்ப நீங்க வந்து நடவடிக்கை எடுக்க வேணாம். குறைந்தபட்சம் உங்களுடைய அதிகாரிகளை கூப்பிட்டு, உங்களுடைய அமைச்சர்களை கூப்பிட்டு, ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க, ஏன் இப்படி எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறீங்க, உங்களுடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்களை கூப்பிட்டு உங்க பகுதியில் இது நடக்காம தடை செய்யுங்க, நீங்க அதுக்கு துணை போகாதீங்கன்னு சொல்ற அந்த திராணியும் உங்களுக்கு இல்லை. அமைச்சரவையை கூப்பிட்டு, மருத்துவத்துறையை கூப்பிட்டு, இது தேவையான மருந்துகளையா உடனே வைங்க, நாம மரணத்தையாவது தடுக்கலாம்னு சொல்ற அந்த புத்தி கூர்மையும் உங்களுக்கு இல்லைங்கிறது தான் எங்களுக்கு வேதனையான விஷயம். மாறா இன்னைக்கு உங்களுடைய அமைச்சர், இன்னைக்கு எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இந்த மருந்து இல்லைன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் டிவியில வந்து உட்காந்து, இந்த பாருங்க நாங்க மருந்து வச்சிருக்கோம்னு ஒரு மருந்து காட்டுறாரு. அண்ணன் சொன்னது ஃபோமிபிசோல், அது ஒரு ஆன்டிடோட் மெத்தனால் பாய்சனிங்க்கு. திரு ஏவா வேலு அவர்கள் காமிச்சது நியூகோவரின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோலினிக் ஆசிட்ங்கிற ஒரு மருந்து. அந்த மருந்து இந்த இதுக்கு வந்து எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லை. இந்த மெத்தனால் பாய்சனிங்க்கு இது கொடுத்தா பிரயோஜனம் இல்லைங்கிறத 2008 அறிவியல் ஆர்வலர்கள் ஜேர்னலா ஒரு சயின்டிபிக் பேப்பரா போட்டு மத்திய பிரதேசம் நடந்த இது மாதிரி 50 பேர் இறந்த நிகழ்வுகளை நாங்கள் கொடுத்து பார்த்தோம். இதனால எந்த பிரயோஜனம் இல்லை. இதுக்கு அனிமல் ட்ரையலும் நடத்தல, ஹியூமன் ட்ரையலும் நடத்தல. அதனால இந்த மருந்து என்பது நாம ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு அட்ஜுவன்ட் தெரப்பியா கொடுக்கலாம். இந்த ஃபார்மிக் ஆசிட், ஃபார்மால்டிஹைட்லாம் ஃபார்ம் பண்ணி உடம்பை விட்டு வெளியே போறதுக்கு அது உதவுமே ஒழிய அது போய் உடம்பை கெடுக்கிறத தடுக்கிறதுக்கு இது பயன்படுத்தாதுன்னு தெளிவா பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப அதையும் நீங்க பார்க்கணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சிக்கல் நீங்க பண்ணி வச்சிருக்கிறது. இன்னொரு பெரிய சிக்கல், உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், உங்களால் நியமிக்கப்பட்டிருக்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை நீங்க சுதந்திரமா விட்டுருந்தீங்கன்னு சொன்னா, இந்த நிகழ்வு நடந்தவுடன் உண்மைத்தன்மையோடு, வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் இதை அறிவிங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, ஏன்னா இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, பக்கத்துல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் உட்கார வச்சு கலெக்டர் என்ன பேசணுங்கிறத அவர் தீர்மானித்து கொடுத்து அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. முதல் மரணத்தின் போது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்ற விஷயம் என்ன சொல்றாரு, இது வந்து கள்ளச்சாராய மரணம் இல்லைங்க, இது வயிற்றுப்போக்கால் ஒருவர் இறந்திருக்கிறார், ஒருவர் தலைவலி அதிகமாகி மூளை பாதிப்பினால ஒருத்தர் இறந்திருக்கார், இப்படி நீங்க சொல்றீங்க, மூச்சு திணறலால் ஒருத்தர் இறந்திருக்காரு. அப்ப இந்த மூணுமே, மூச்சு திணறல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, தலைவலி, இது எல்லாமே எதனுடைய சிம்டம்ங்க? மெத்தனால் பாய்சனிங் வந்து இந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டா இதுதான் வரும் சிம்டம். இந்த சிம்டமை சொல்லி இவன் செத்துட்டான்னு சொன்னதுக்கு பதிலாக இது கள்ளச்சாராய மரணம் என்ற அச்சம் இருக்கிறது, யாரும் சாராயம் உட்கொள்ள வேண்டாம், கவனமாக இருங்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரை நீங்கள் முறையாக அறிக்கை விட செய்திருந்தால் அந்த ஒரு உயிரோட போயிருக்கும். இன்னைக்கு 50 உயிர் போயிருக்காது. 100 தொடும் என்ற அச்சம் இன்றைக்கு எழுத்து கொண்டிருக்கிறது. 100 பேர் சாக போறாங்க இன்னைக்கு மருத்துவ துறையிலிருந்து ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த அறிக்கையாவது நீங்க கொடுக்க வச்சிருக்கணும். குறைந்தபட்சம் அந்த சுதந்திரத்தை கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களை வைத்து அந்த சுதந்திரத்தை கூட பறித்திருக்கிறீர்கள் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கு. அப்புறம் எப்படி அது நியாயமா இருக்கும்? எப்படி அவங்க மக்கள் அலர்ட் ஆவாங்க? அவர் இறந்தவர் வீட்டுல போய் உட்கார்ந்து சாராயம் முடிச்சு 50 பேர் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க. அப்ப இந்த தகவல் வெளிப்படையாக நீங்கள் அலர்ட்டா கொடுத்திருந்தீங்கன்னா இந்த இறப்புகளை நீங்கள் தடுத்திருக்கலாம். அங்கேயும் நீங்க தவறிட்டீங்க. மாறா இன்னைக்கு நீங்க சட்டமன்றத்துல வந்து இதை பத்தி நான் விவாதிக்க தயாரா இருக்கேன், நான் செய்த நடவடிக்கை நீ எப்ப செஞ்சிருக்கணும்? மரக்காணம் விழுப்புரம் நிகழ்வின் போது அதுல 25 பேர் உயிரை பலி கொடுத்திருக்கிறோம். அந்த நிகழ்விலே பாடம் கற்று நீங்கள் அடுத்தடுத்து நடவடிக்கை எடுத்துன்னு சொன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியா உங்களை பாராட்டி இருக்கு. இது போன்ற நிகழ்வு நடக்க விடாம தடுத்துட்டாரு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாராட்டி. ஆனால் இன்றைக்கு இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிற உங்களுடைய அதாவது கிட்டத்தட்ட கையால் ஆகாதத்தனம். ஏன்னா பல்வேறு வாய்ப்புகள் இந்த மரணங்களை தவிர்ப்பதற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகிய உங்களுக்கு அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் கொடுத்திருக்கிறது. அதுல மிக முக்கியமா சுட்டிக்காட்ட வேண்டிய பாயிண்ட் என்னன்னா,
அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவர்கள் சரியா உங்களுக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே கள்ளச்சாராயத்தினால பிரச்சனைகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி நேரா சட்டமன்றத்துல வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறார். நீங்க அதை நிராகரிக்கிறீங்க அரசியல் காரணத்துக்காக, பரவாயில்ல, அதை நிராகரிச்சு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு கூட இப்படி ஒரு எம்எல்ஏ வந்து கொடுக்குறாரு, கவனமாக இருங்கள் என்று உங்கள் கட்சிக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் நீங்கள் மறைமுக உத்தரவிட்டு இருந்தால் கூட இந்த மரணத்தை நீங்கள் தடுத்திருந்திருக்கலாம். அந்த மரக்கான வீரான அங்கு 25 பேர் இறந்தப்ப அதிமுகவினுடைய மூத்த அமைச்சராக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் திரு மோகன் அவர்கள் வெளிப்படையாக அந்த எடப்பாடி அறிவித்த ஆர்ப்பாட்டத்திலே பேசுகிறார்கள். விழுப்புரத்திலேயும் மரக்காணத்திலேயும் வெளியே வந்துருச்சு, கள்ளக்குறிச்சியில வெளியே வரல, என்னைக்கு இருந்தாலும் மரணம் நிகழும், கவனமாக இருங்கள் என்று ஒரு முன்னாள் அமைச்சர் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகி அண்ணன் மோகன் அவர்கள் வெளிப்படையாக மைக் பிடிச்சு பேசுறார். அப்பவும் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. ஆஃப் த ரெக்கார்டா கூட இதை நாம தடுத்து நிறுத்தணும் நீங்க நினைக்கலன்னா பொதுமக்களும் வெகுஜனமும் என்ன நினைப்பாங்க, திமுக காரன் வித்தா அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் தடுக்கலன்னு யோசிக்க மாட்டானா? இது காமன் சென்ஸ் இல்லையா? நீங்கள் ஊடகங்களை பணம் கொடுத்து ஊமையாக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனசாட்சி நிச்சயமாக உங்களை நியாயமான முறையிலே எடை போடாது. அதனால முழுக்க முழுக்க இதற்கு பொறுப்பு நீங்கள் ஏற்க வேண்டும் என்று எடப்பாடியார் சொல்கிறார் என்று சொன்னால் அது உங்களை போன்ற அனிதாவிட மரணத்திலே நீங்கள் அரசியல் ஆதாயம் தேடுறீங்களே அது போல அல்ல. கிடைத்த அத்தனை வாய்ப்பையும் நழுவ விட்டு அரசனுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கையிலே வைத்திருக்கிற நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்கள் சம்பாதிப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும். ஏன்னா டாஸ்மாக்ல தான் நீங்க நம்பர் 1 முதலமைச்சர், வேற எதுலையுமே நம்பர் 1 இல்லை. 45,000 போன வருஷம் 45,000 கோடி, இந்த வருஷம் 47,000 கோடி. ஏன்? டாஸ்மாக் நேரம் ரெக்கார்டுக்கு தான் 10 மணிக்கு திறக்கணும், 10 மணிக்கு மூடணுங்கிறது 12 மணிக்கு தான். அதெல்லாம் இப்ப கிடையாது. 24 மணி நேரம் டாஸ்மாக் திறக்கலாம். எல்லா சந்துகளிலும் திமுக கார வந்து சரக்கு விற்கலாம், சாராயம் விற்கலாம். இன்றைக்கு சந்துகளில் இருந்த சாராய கடை சில்லிங் பாயிண்ட் இன்னைக்கு மெயின் ரோட்ல வந்துருக்கு. இந்த கள்ளக்குறிச்சியில கூட கலெக்டர் ஆபீஸ், கோர்ட், தாலுகா ஆபீஸ்க்கு பின்புறம் தான் இந்த விற்பனையே நடந்திருக்கு. இப்ப காவல்துறைக்கு தெரியலையா? இல்ல உங்க கவனத்துக்கு அது கொண்டு வரப்படலையா? நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக ஒட்டுமொத்தமா இன்றைக்கு இந்த சாராய விற்பனை நீங்க அதிகப்படுத்துறது தான் உங்களுடைய சாதனை இருக்கே தவிர வேற எதுலையும் இல்லை. அப்போ உங்களுடைய கட்சிக்காரர்களை சம்பாதிக்க வைப்பதிலே இருந்த ஆர்வம் இன்றைக்கு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு இல்லாதனாலதான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நாங்க சுட்டி காட்டுற இடத்துல இருக்கோம். ஆக நடந்த இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுக்கும் நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். அந்த எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு முன்வைத்திருக்கிற அந்த கோரிக்கை நீங்கள் ஏற்று பதவி விலக வேண்டும். உங்களுடைய துறை அமைச்சர், அந்த துறையினுடைய அமைச்சருக்கும் நீங்க பொறுப்பிலிருந்து மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லுகிற செய்தி. நன்றி, வணக்கம்.